வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புக் மை ஷோ ஆப்பில் நமக்கு பிடிச்சவங்களோட படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லைன்னா நம்ம ஃபேமிலியோடையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய எப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம டிக்கெட் புக் பண்ணி பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். எல்லாருமே புக் மை ஷோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி சின்னதாக பர்மிஷன் கேட்கும் நண்பா. எதில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு கேட்கும். மெயில் ஐடினா மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பா. கொடுத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும் நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்துருக்கு நண்பா. புதுசாக ரிலீஸ் ஆன படம் எல்லாமே உங்கள் ஊரில் எந்த தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கோ அந்தந்த தேட்டரில் காட்டும் நண்பா. இப்போ கோட் ரிலீஸ் ஆகுது நண்பா, கங்குவானு, வேட்டையனு, அமரனு, தக் லைஃபு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, கூலி, இந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆக போது. கண்டினியூவாக இனி வரப்போதான் நண்பா போகுது. இப்போ வந்து கோட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, கோட்டை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கீழே பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ்ன்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்துமே நெக்ஸ்ட் பேஜ் போகும். உங்களுக்கு வந்து எந்தெந்த தேட்டருன்னு போட்டிருப்பாங்க நண்பா. அந்த இப்போ கோட் வந்து எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க நண்பா. உங்கள் ஊரில் ஒரு சப்போஸ் நான் ஈரோட்டில் இருக்கிறனால அபிராமி, ஆனூர், விஎஸ்பி, சக்தி சினிமாஸ் இந்த தேட்டர்லாம் போட்டிருப்பாங்க நண்பா. நீங்கள் சப்போஸ் சென்னையோ சேலமோ இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்தெந்த தேட்டரில் போட்டிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க நண்பா. அதே மாதிரி டைமிங் போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஷோ எத்தனை ஷோன்னு போட்டிருப்பாங்க நண்பா. உங்களுக்கு எந்த ஷோவில் வேணுமோ அந்த ஷோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுமே உங்களுக்கு தேட்டர் வந்துடும் நண்பா. தேட்டரில் உங்களுக்கு எந்தென்ன சீட்டு வேணும், ரைட் சைடில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கும் நண்பா. 2 டிக்கெட்னா 2 டிக்கெட்டு இல்லை, எனக்கு மினிமமாக 10 டிக்கெட் புக் பண்ணலாம் நண்பா ஒரே டைமில். உங்களுக்கு 10 வேணால் 10, ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா 10 வேணாலும் 10 புக் பண்ணிக்கலாம் நண்பா. சீட்டு வந்து பிரைட்டாக இருக்கிறது வந்து புக்கிங் ஆகலேன்னு அர்த்தம் நண்பா. டல்லாக இருக்கிறது வந்து புக்கிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நண்பா. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரோ வேணா ஃப்ரண்ட் ரோ, இல்லை மிடில் வேணா மிடில், இல்லை பேக் வேணா பேக், இல்லை பால்கனியில் புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம் நண்பா. உங்களுக்கு எந்த ரோ வேணுமோ இல்லை எந்த சீட்டு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணுங்க நண்பா. டிக்கெட் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேன் இருக்கும் நண்பா, அதை கொடுங்க. அதோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு போட்டிருக்கும். இப்போ ஒரு 10 சீட் புக் பண்ணுறீங்கன்னா 10 சீட்டோட அமௌண்ட்டு போட்டிருக்கும் நண்பா. இப்போ 2 புக் பண்ணுறேன், 2 சீட்டோட புக் பண்ணணுமே அமௌண்ட் போட்டிருக்கும். பேன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துருமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தேட்டரில் புக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணி ஷோ, எத்தனை டிக்கெட்டு, எந்த ரோ எல்லாமே வந்துடும் நண்பா. அதே மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் வந்துடும். அதே மாதிரி ஆன்லைன் ப்ரைஸும் வந்துடும் நண்பா. கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்தவே நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் வந்து எதில் பண்ணுறீங்க, யூபிஐயில் பண்ணுறீங்களா, டெபிட்டா கிரெடிட்டா, இல்லை வந்து நெட் பேங்கிங் பண்ணுறீங்களான்னு கேட்கும் நண்பா. உங்களுக்கு எதில் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதில் கொடுங்க நண்பா. கொடுத்தனுமே உங்களுக்கு வந்து பே ஆயிடும் நண்பா. டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். எத்தனை மணிக்கு ஷோ போகிறீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் நண்பா. கியூஆர் கோடோட வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஜிமெயில் ஐடிலையும் வந்துருக்கும் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நேர்லேயே போய் புக் பண்ணுங்க நண்பா. ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் சார்ஜ் வரும் நண்பா. இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், எனக்கு போயிட்டு வரத்துக்கே எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். இல்லை பக்கமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் நேரில் போய் புக் பண்ணுங்க நண்பா. ஆன்லைனில் யாரும் புக் பண்ணாதீங்க. ஏன்னா நெட் சார்ஜ் அதிகமாக வரும். ஒரு டிக்கெட்டுக்கு 35 ரூபா 40 ரூபா நெட் சார்ஜ் வருது நண்பா. அதனால் வந்து நீங்கள் நேரில் போய் புக் பண்ணிக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டுமே நீங்கள் போய் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஒரு சில தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஆன்லைன் புக்கிங் தான் சொல்லுவாங்க நண்பா. நேரில் வந்து புக் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால் அப்படி இருந்தால் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பா. எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. வேறு நாளோட லிஸ்ட் பாய்.